மகி கேட்டதற்கு ராம் சொல்ல ஆரம்பித்தான். அன்று சாக்சி கூறியது போன்றே மறுநாள் சரியாக 9 மணிக்கு பரணியோடு வந்துவிட்டான். ராமை வாசலில் இறக்கி விட்டுவிட்டு திரும்பி செல்ல மனமில்லாமல் சென்றான் பரணி. உள்ளே நுழைந்தவன் முந்தைய நாள் போன்றே ரிசப்ஷனில் அமர்ந்தான். 5 நிமிடத்தில் சாக்சி அங்கு வந்து சேர்ந்தாள். சிநேகமாய் சிரித்தவள், "வாங்க ராம், உங்கள் ரூமை காட்டுறேன்" என்று அழைத்து சென்றாள். அறையை பார்த்தவனுக்கோ இங்கு பிரம்மாண்டம் என்பதை தவிர வேறு ஒரு சொல்லுக்குமே அர்த்தம் தெரியாதா என்று இருந்தது. "இந்தாங்க ராம், இந்த வாக்கி டாக்கியை கையில் வச்சுக்கோங்க. தாத்தா எதுவும் தேவைன்னா உங்களை இதில் அழைப்பார். மற்றபடி நீங்கள் இந்த ரூம்லேயே இருந்துக்கலாம். தினமும் சில ஃபைல்ஸ் செக் பண்ணி டேட்டா கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்டு சிஸ்டமில் தாத்தா கேட்குற சில ஒர்க்ஸ் பண்ணணும். மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது. அதர்வா அங்கிள் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார். ஸோ டுடே எனி டைம் ஹீ வில் கம். உங்களுக்கு ஃபுட் எல்லாமே இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்கா" என்றான். "நேற்று நீங்கள் ஏன் இங்கே யாரும் வேலைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா" என்றான். லேசாக சிரித்தவள், "அந்த பேப்பர் ஆடு நாங்கள் கொடுத்து 6 மாதம் இருக்கும். 4-5 பேர் வந்தாங்க. பட் எல்லாரையுமே அதர்வா அங்கிள் தான் இன்டர்வியூ பண்ணுவார். ஏதாவது ஒரு காரணத்தினால எல்லாருமே ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. அங்கிள் கிட்ட கேட்டதுக்கு யாரையும் நம்ப முடியல. அதுவும் வீட்டுக்கே வர வைக்கிறதால நம்பிக்கையானவங்களா பார்த்து தான் போடணும்னு சொன்னார். நேற்று அவர் ஊரில் இல்லை. அதனால தான் தாத்தா இன்டர்வியூ பண்ணார். ஏனோ உங்களை அவருக்கு பிடிச்சிருச்சு. அதான் உடனே செலக்ட் பண்ணிட்டாரு. அங்கிள் நைட்டு வந்து கேட்டுட்டு இன்னைக்கே உங்களை பார்க்கணும்னு அதுக்காக தான் சொல்லியிருக்காரு" என்றான். "ஓ, நீங்கள் என்ன தாத்தான்னு கூப்பிடுறீங்க" என்று கேட்டான். "அவர் என் அம்மாவோட அப்பா. என் சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் தவறிட்டாங்க. நான் வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஐ ஆம் சாரி. என் ஃப்ரெண்டு கூட உங்களை மாதிரி தான். ஸோ உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. யார் உங்களை இப்போ ட்ராப் பண்ணிட்டு போகிறாரே அவரா? ஆமாம், அவன் பேர் பரணி. நாங்கள் ஒரே காலேஜ் தான். நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், மாடியில் நின்றுட்டு இருந்தேன், அப்போ பார்த்தேன்." அதற்குள் அவளுக்கு அழைப்பு வரவே, "ஓகே ராம், வில் கேட்ச் யூ லேட்டர்" என்றபடி சென்று விட்டாள். அறையில் அமர்ந்தவனுக்கோ பல விஷயங்கள் தெளிவாகின. அதர்வா வெளியாட்கள் யாரும் உள்ளே வருவதை விரும்பவில்லை. அது மட்டுமில்லாது வீட்டில் இவனது நடவடிக்கை முற்றிலும் மாறுபட்டது. சாக்சி பேசுவதிலே தெரிகிறது மிகவும் அன்பானவனாகவும் பொறுப்பானவனாகவும் தன்னை காட்டிக்கொள்கிறான் என்று. எப்படியும் இன்னைக்கு பார்க்கத்தானே போகிறோம், வெயிட் பண்ணுவோம். அதுவும் போக சாக்சியிடம் இது போன்ற இயல்பாகவே பழக வேண்டும். அப்போதான் நமக்கு தேவையான விஷயம் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டான். அவனது வாக்கி டாக்கியில் அமர்நாத் அவனை அழைத்தார். நேராக அவரது அறைக்கு சென்றான். அவனை தன் எதிரில் அமரச் சொன்னவர், "உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொன்னாங்களா?" சொன்னாங்க சார்" என்று சாக்சி கூறியவற்றை கூறினான். அதை பொறுமையாக கேட்டவர், "ஆனால் இதை விட முக்கியமாக ஒரு வேலை இருக்குது. சொல்லப்போனால் அதுதான் உனக்கு வேலையே. மற்றதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க கண் தொடைப்புக்குத்தான்" என்றார். "சார்" என்றான். "கொஞ்சம் கஷ்டம்தான், பட் உன்னால் முடியும்னு தோணுது. என்னன்னு சொல்லுங்கள் சார். என்னோட எஸ்எம் குரூப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். முக்கியமாக ஹாஸ்பிட்டலில்" என்றார். ஒரு நொடி தான் கேட்பது சரிதானா என்று ராமிற்கே குழப்பம் வந்துவிட்டது. சீரியஸாக பேசுகிறாரா இல்லை போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாரா புரியலையே என தனக்குள் வாதிட்டு கொண்டிருக்க, "என்ன ராம், சொந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஸ்பை வைக்கிறேன்னு பார்க்குறியா?" "சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை சார். எல்லாத்தையுமே உங்கள் பையன்தான் பார்த்துக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட நேரவே எதுவாக இருந்தாலும் கேட்கலாமே." "சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க சார்" என்றான். அவர் முகத்தில் லேசான புன்னகை. "அது கரெக்டு தான். ஆனால்" என்று தயங்கியவர், "உங்ககிட்ட சொல்ல என்னப்பா, என் பையன் நல்ல மாதிரி தான். நிர்வாகத்தையும் நல்லா தான் பார்த்துக்கிறான். என்கிட்ட அப்பப்போ என்ன நடக்குதுன்னு டீட்டெயில்டாக சொல்லிடுவான். ஆனால் அவன் சொல்லாத பல விஷயங்கள் என்னோட நம்பகத்தன்மையான வெளிவட்டார நண்பர்கள்கிட்ட இருந்து வந்தது. இத்தனை வருஷம் பாடுபட்டு ஏற்படுத்தின சாம்ராஜ்யம் இல்லையா, அதில் எத்தனையோ குடும்பங்களின் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அதன் பேர் கெட்டு போய்விடக்கூடாதுன்னு நினைக்கிற பல நல்ல உள்ளங்கள் தான் அந்த தகவல்களை எனக்கு தந்தது. ஆனால் ஆதாரம் இல்லாமல் அதர்வா கிட்ட எதையும் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் எனக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும்னு நான் கேட்டதே. ஆனால் அதை அவன் கடுமையாக எதிர்த்தான். நீ இங்கே வர்றதுக்கு கூட அவன் ஊரில் இல்லாததான் காரணம். இல்லைன்னா ஒன்றையும் ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிச்சிருப்பான். என்னடா வந்தன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாரேன்னு நினைக்காத. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால தான் அதர்வா வர கூட வெயிட் பண்ணாமல் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்" என்றார்.
தேங்க்ஸ் சார், என்னை நம்பி இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. என்னால் முடிஞ்சவரை நீங்கள் கேட்குற டீட்டெயிலாம் நான் கேதர் பண்ணி தர்றேன். மனதிலோ குழம்பி கிடந்தான். நாம் எந்த வேலைக்கு வந்தோமோ அதையே இவரும் செய்ய சொல்கிறாரு. அவர் பேசுகிறத பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணுறது என்று அவன் கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கும் போதே அப்பா என கணீர் என்று அழைத்தவாறே உள்ளே நுழைந்தான் அவன் அதர்வா. பின் 30களில் இருக்கும் அவன் வயது. அந்த சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசு என்ற மிடுக்கு அவன் நடை, உடை, பாவனை அனைத்திலும் வெளிப்பட்டது. கண்களில் அத்தனை கூர்மை. யாரும் என்னை ஏமாற்றுவது கடினம் என்பது போன்ற பார்வை. ராமை ஏறிட்டவன், நீதான் ராமா, வந்தன்னைக்கு இங்கே என்ன பண்ணுற, உனக்கு ரூம் அலாட் பண்ணலையா இன்னும் என்றான். ரூமில் உட்காந்து இருக்கிறதுக்காக நான் இங்கே வரலை, அதுக்காக நீங்கள் சம்பளமும் தரலை, என் வேலை சாரை பார்த்துக்கிறது தான், ஸோ நான் இங்கே இருக்கிறது தப்பில்லையே என்றான் நிதானமாய். அதே நேரம் குரலில் ஒரு கண்டனம். மரியாதை கொடுத்தால் அது திரும்பி வரும் என்பது போன்ற பாவனை. நேரடியாகவே ராமை முறைத்தவன், பார்த்தீங்களாப்பா, இதுக்குத்தான் யார் என்னன்னு விசாரித்து வேலைக்கு வைக்கணுங்கிறது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. எவ்வளோ திமிர் பாருங்க. விடு அதர்வா, ராம் சொன்னதும் கரெக்ட் தானே, சும்மா ரூமில் உட்காரவா நாம் சம்பளம் கொடுக்குறோம். சரி, நீ என்ன விஷயமாப்பா வந்த? சில பேப்பர் சைன் வாங்கணும்ப்பா உங்கள்கிட்ட, அப்படியே மிஸ்டர் ராமையும் பார்த்துடலாம்னு வந்தேன் என்றான். ஃபைலை தந்தையிடம் கொடுத்துவிட்டு ராமை பற்றிய விவரங்களை கேட்டறிந்தான். ஏதோ திருப்தியாய் இருந்தாலும் ஏனோ அவன் மீது சந்தேகப்படவே தோன்றியது. ஏன்பா, நான் தான் ஆள் செலக்ட் பண்ணி தர்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம்? இல்லைப்பா, உனக்கே 1000 வேலை இருக்குது, இதில் இது வேறையா? அதான் தற்செயலாக இவர் கால் பண்ணாரு, சரின்னு வர சொல்லிட்டேன் என்றான். அரைகுறையாய் சமாதானம் அடைந்தவன், சரி சரி, அப்பா என்ன கேட்குறாங்களோ ஒழுங்காக பண்ணி கொடுங்க என்று விடுவிடுவன வெளியே சென்று விட்டான். உங்கள் அப்பா கொடுத்துருக்க வேலையை உன்னை வேவு பார்க்கறதாண்டா, அதை ஒழுங்காக பாருன்னு வேற சொல்லிட்டு போகிறேன், கண்டிப்பாக பார்க்குறேன் என்று தனக்குள் சிரித்து கொண்டான். ராமிற்கு பரணியிடமிருந்து அழைப்பு வர வெளியே வந்தவனுக்கு அதர்வா யாருடனோ ஃபோனில் பேசுவது கேட்டது. நான் என்ன மாமா பண்ணுறது, நான் வர்றதுக்குள்ளே அப்பாவே செலக்ட் பண்ணிட்டாரு, ஆள் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேர் வழியாக தெரியுறான், இல்லைனா அப்பாவே வேலைக்கு வச்சுருப்பாரா? அப்பாவுக்கு ஹெல்ப்புக்கு மட்டும்தான், ஸோ பார்த்துக்கலாம். சரி மாமா, நான் அப்புறமா கூப்பிட்றேன் என்று அவன் கிளம்பி விட்டான். யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த விநாயக்கா இருக்குமோ? இவ்வளோ சீக்கிரம் நடந்ததை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறான்னா அவ்வளோ க்ளோஸா 2 பேரும்? சரி, இப்போதானே வந்திருக்கோம், கண்டுபிடிப்போம் என்று நினைத்து கொண்டான். இவ்வாறாக நாட்கள் நகர ராம் அங்கு வந்து 10 நாட்கள் ஆகிவிட்டது. அமர்நாத்தின் அலுவலக வேலை மட்டுமல்லாது அவரையும் உண்மையான அக்கறையோடு பார்த்து கொண்டான். அதற்கு முக்கிய காரணம் அவர் அவனிடம் பழகிய விதம். அத்தனை பெரிய கோடீஸ்வரர் அவனிடம் சாதாரணமாக பழகியது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் அறையில் அவருக்கு வந்த மெயிலை படித்து காட்டிக் கொண்டிருந்தான். அதில் விநாயக் பற்றி குறிப்பிட்டிருக்க இதுதான் சமயம் என்று. அவரிடம், யார் சார் இந்த விநாயக், அடிக்கடி அவர் பேர் அடிபடுதே, அவர் பேரில் சம் ஷேர்ஸ் கூட இருக்கே என்று கேட்டான். ஒரு நீண்ட மூச்செடுத்தவர், அவன் என் மனைவியோட தம்பி ராம், என் மனைவிக்கு பெத்தவங்க இல்லை, சொந்தம்னு சொல்லிக்க இவன் மட்டும்தான், எங்களோடது காதல் திருமணம். அப்போ நான் இவ்வளோ பெரிய பணக்காரன்லாம் கிடையாது, வாழ்க்கையில் முன்னேற துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன், அவ்வளவுதான். ஆனால் அப்போவே என்னை நம்பி வந்தவ என் மீரா. அந்த கால நினைவுகளில் கரைந்திருந்தார். எங்கள் கல்யாணத்திற்கு அப்புறம் தான் கடன் வாங்கி ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தேன். கடவுள் அருளால் நல்லபடியாக போச்சு. நாங்கள் 3 பேருமே கடுமையாக உழைச்சோம். அப்போ விநாயக் நல்லவனாக தான் இருந்தான். அக்கானா அவ்வளோ உயிர் அவனுக்கு. ஆனால் காலங்கள் மாறும்போது மனித குணங்களும் மாறதானே செய்யும். படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தப்புறம் அவனோட செயல்களில் நிறைய மாற்றம் வந்துடுச்சு. கை நிறைய பணம், கூடவே கெட்ட சவகாசம்னு ஆளே மாறிட்டான். சரி, சின்ன பையன் தானே, மாறிடுவான்னு விட்டுட்டோம். ஆனால் நாளாக நாளாக அவன் மீராவே தூக்கி எறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, கல்யாணம் பண்ணினா சரி ஆயிடுவான்னு பார்த்தா அதுதான் நாங்கள் பண்ணின மிகப்பெரிய தப்போன்னு தோணிடுச்சு. அந்த பொண்ணு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவ தான், ஆனால் ரொம்ப தங்கமானவ. ஒரு நாள் இவன் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வந்திருக்கான், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவள் கேட்க, அப்படியே அது பெரிய வாக்குவாதத்தில் போய் முடிய இவன் என்னெல்லாம் பேசினானோ தெரியல, மனசு தாங்காமல் பாய்சன் சாப்பிட்டுட்டு இறந்துட்டான். அவனை தனி கொடுத்தனை வச்சு அந்த பொண்ணை அநியாயமாக கொண்டுட்டோமேன்னு மீரா மனசளவில் ரொம்ப உடஞ்சிட்டான். இது அத்தனையும் நடந்தது
கல்யாணமான 3 மாசத்திலேயே. ஆனால் அதுக்காக அவன் துளி கூட வருத்தப்பட்டதாகவே தெரியல. இதுக்குள்ள எங்களோட 2 குழந்தைகள் அஞ்சனாவும் அதர்வாவும் வளர வளர என் தொழிலும் பன்மடங்கா பெருகிக்கிட்டே வந்தது. ஆரம்ப காலத்தில் மீரா அடிக்கடி சொல்லுவான், நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளான உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும்னு. அதே போல் இலவச மருத்துவமனை, ஸ்கூல்னு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பித்தது பிரச்சனை. அது எதுவுமே விநாயக்கு பிடிக்கலை. வந்து சண்டை போட்டான். இதை உருவாக்குறதுக்கு நானும் தான் கடுமையாக உழைச்சேன். அது அப்படி என் சம்மதம் இல்லாமல் இப்படி இலவசமாக நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம்னு கத்தினான். மீராவுக்கு கோபம் தலைக்கேற, உனக்கு என்ன குழந்தையா குடும்பமா? பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிற? நீ குடிச்சு அழிக்கிறதுக்காகலாம் நாங்கள் பணம் தரணும்னு அவசியம் இல்லை, ஆனதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டான். என் மீரா அவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அடுத்த ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னான். ஏதோ ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணுன்னு மற்றவங்க மூலமாக தான் தெரிய வந்தது. கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை. மீராவுக்கு அதுவே பயங்கர வருத்தம். என்னதான் தம்பினாலும் அவனை அவன் மூத்த பிள்ளையாக தான் நினச்சா. அவள்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டானேன்னு ரொம்ப வருத்தம். ஆனால் என்கிட்ட இருந்து பணம் வாங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த திடீர் கல்யாணம். கொஞ்ச நாள்லேயே பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பணம் வேணும்னு வந்தான். என்ன பிஸ்னஸ் ஒன்றுமே சொல்லலை. இருந்தாலும் அவனால் மீரா அடிக்கடி டென்ஷன் ஆகிறது எனக்கு பிடிக்கலை. அதனால் மறுபேச்சு பேசாமல் கேட்ட பணத்தை கொடுத்து விட்டேன். 6 மாதத்தில் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னான். இந்த முறை மீராவால் பொறுத்துக்க முடியல. நான் இருக்கிற வரை உங்கள் மாமாவை 1 ரூபா கொடுக்க விட மாட்டேன். நீ எனக்கு தம்பியே இல்லை, இனி இந்த வீட்டுக்கு வராதுன்னு ஆவேசமாக பேசி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அவன் எங்கே போனான், என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி சாக்சி பிறந்திருந்தான். ஒரு நாள் ஒரு வேண்டுதல் முடிக்கிறதுக்காக கோவிலுக்கு போனாங்க மீரா, அஞ்சனா, அவ கணவர், சாக்சி. எனக்கு அன்னைக்கு முக்கியமான வேலை இருந்ததால் என்னால் போக முடியல. சிறிது அமைதி காத்தவர். போனதில் திரும்பி வந்தது சின்ன குழந்தையான சாக்சி மட்டும்தான். சார் என்று அதிர்ச்சியில் கேட்டான் ராம். ஆமாப்பா, வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லோரும் இறந்துட்டாங்க. கடவுள் அருளால் சாக்சிக்கு ஒன்றும் ஆகலை. வாழ்க்கையே அப்போவே நான் வெறுத்துட்டேன்ப்பா. நான் வாழ்கிறதுக்கு காரணமாக இருந்தது என் பையனும் சாக்சியும் மட்டும்தான். விஷயம் கேள்விப்பட்டு விநாயக் வந்தான். காலில் விழுந்து கதறி அழுதான். பண்ணின தப்ப உணர்ந்துட்டேன். அக்கா முகத்தில் முழிக்கவே வெக்கமாக இருந்தது. அதான் வரவே இல்லை. என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, என்ன உங்களோட சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சினான். சரின்னு கூட சேர்த்தேன். பழையபடி நல்லா தான் வேலை பார்த்தான். இப்படியே வருஷங்கள் ஓட அதர்வா படிப்பை முடிச்சுட்டு பிஸ்னஸ்குள்ளே வந்த நேரம் அவனுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்துட்டு நான் ஒதுங்கிக்க நினச்சேன். அதுபடி ஷேர்ஸ் பிரித்தேன். அதிகமாக இல்லைனாலும் விநாயக்குக்கும் சில ஷேர்ஸ் பிரித்து கொடுத்துட்டேன். ஆனாலும் ஓரளவு எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஒரு லெவலில் அதர்வா தனியாக சமாளிச்சுப்பான்னு நம்பிக்கை வந்தப்புறம் நான் கம்ப்ளீட்டாக விலகிட்டேன். 2 வருஷம் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நாளாக தான் பல தப்பான விஷயங்கள் என் காதுக்கு வருது. அதுக்கு விநாயக்கு தான் காரணமாக இருப்பானும் ஒரு உறுத்தலும் இருக்குது. ஏன்னா அதர்வா அவ்வளவு தைரியமாக எந்த காரியத்திலையும் இறங்க மாட்டான். அதே நேரத்தில் விநாயக்குக்கு எல்லா இல்லீகல் வேலையும் தெரியும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் உன்னை சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தர சொன்னேன் என்று அவன் முகம் நோக்கினார். சார், என்னை நம்பி இவ்வளோ சொல்கிறீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் தகுதி உள்ளவனான்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த விதத்துலையும் உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார் என்றான் ராம். லேசாக சிரித்தவர், உன்னை அப்படி நினச்சிருந்தா நான் எதையுமே சொல்லியிருக்க மாட்டேனே ராம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுதான் நான் இவ்வளோ பேசினதுக்கு காரணம். இப்போ மனசு லேசான மாதிரி இருக்குது. சரி ராம், நீ உன் ரூமுக்கு போ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றான். தன் அறைக்கு வந்தவனுக்கோ மனம் குழம்பி இருந்தது. இப்படிப்பட்ட நல்லவரை ஏமாத்துறோமே, பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா? என்ன இவ்வளோ நம்புறாரே. சரி, நம்ம கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸை அவர்கிட்ட கொடுத்துருவோம். இப்போதைக்கு அதை மட்டும்தான் பண்ண முடியும். கேஸ் முடிஞ்சப்புறம் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் என தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான். மாலை மங்கிய நேரத்தில் வேலை முடிந்து அவன் கிளம்ப எத்தனிக்க மாடியில் அவன் இருக்கும் இடத்தில் இருந்து இயற்கையை ரசிப்பதற்கு குளுமையாக இருக்க தூணின் மேல் சாய்ந்தவாறு அப்படியே நின்றிருந்தான். கீழே கார் வரும் ஓசை கேட்க முன்ன எச்சரிக்கையாய் இன்னும் மறைந்து நின்றான்.
காரிலிருந்து வாட்ட சாட்டமாக இருவர் இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தவாறே பின்னால் இருந்த கெஸ்ட் ஹவுஸை நோக்கி நடந்தனர். அவர்களை தொடர்வதற்காக வேகமாக கீழே இறங்கி அவர்கள் அறியா வண்ணம் பின்தொடர்ந்தான். கதவை திறந்து உள்ளே சென்று தாளிட்டு கொண்டனர். அந்த பில்டிங்கை கண்களால் அளந்தவன் அங்கிருந்த ஜன்னல் அருகில் சென்றான். பேச்சு சத்தம் கேட்க ஜன்னலுக்கு மேலே இருந்த இடைவெளி வழியாக எட்டி பார்க்க ஒரு பெண் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மயக்கத்தில் கிடந்தார். எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று யோசித்தவனுக்கு சட்டென விஷயம் புரிய ஒரு நிமிடம் உறைந்துதான் போனான். ஏனெனில் உள்ளிருந்தது இந்த வழக்கின் ஆரம்ப புள்ளி பாயல்.